வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இப்போ நம்ம வந்துட்டு மூளையிலேருந்து வரக்கூடிய நரம்பை பற்றிலாம் பார்த்துட்டு இருந்தோம். அதில் 2 பேர்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ தேர்ட் பேர் பற்றி சொல்லுங்கள். இதில் நம்ம தேர்ட் பேர், ஃபோர்த் பேர் அண்ட் சிக்ஸ்த் பேர் 3, 4, 6 மூணையும் ஒன்றா எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா அது மூணும் சேர்ந்து, அந்த 6 நரம்புகளும் சேர்ந்து தான் கண்ணை வந்து இந்த பக்கம் உருட்டுறது, அந்த பக்கம் உருட்டுறது, மேலே பார்க்குறது, கீழே பார்க்குறது, சைடில் பார்க்குறது எல்லாத்தையும் பண்ணுறது இந்த 6 நரம்புகள். அதாவது 3 பேர்ஸ், 3, 4 அண்ட் 6. ஸோ அது எல்லாத்தையும் ஒன்றாவே பார்த்துடலாம். அந்த எல்லா நரம்புகளுமே வந்து மூளையில் இந்த பிரெயின் ஸ்டெம் அப்படிங்கிற இடத்துலேருந்து வருது. அந்த நரம்புகள் வந்து அந்த நரம்புகள் கண்ணில் இருக்கிற பல்வேறு மசில்ஸை சப்ளை பண்ணுது. ஓகே. ஸோ இந்த நரம்புகளில் தனிப்பட்ட முறையில் ப்ராப்ளம் வர்றது ரொம்ப ரேர். அந்த மாதிரி வந்ததுன்னா வந்து அது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் வரலாம், இல்லை மூளையில் வந்து கட்டிகள் வரும்போது வரலாம். அந்த மாதிரி இருக்கும்போது பேஷண்ட்ஸ் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து கண்ணு ரெண்டாக தெரியலாம், இல்லை ஒரு பக்கம் கண்ணு மூடிக்கலாம், இல்லை சில பர்டிகுலர் ஆக்ஷன்ஸ் படிக்கட்டில் கீழே போகும்போது மட்டும் பிளர்டாக தெரியலாம். ஓகே. இந்த மாதிரிலாம் தெரியும். அது வந்து தலையில் அடிபட்டாலோ, இல்லை மூளையில் சில இடத்துல கட்டிகள் வந்தாலோ, இல்லை மூளையில் ப்ளீடிங் ஆகும்போது சில சமயத்துலலாம் இந்த நரம்புகள்லாம் அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்மளுக்கு மோஸ்ட்லி அவங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து ரெண்டாக தெரியுதுங்கிறது தான் இருக்கும். ஸோ அதுதான் 3, 4 அண்ட் 6. ஓகே. அடுத்தது வந்து 5th நர்வ் பார்த்தோம். ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். சார் மேடம். வணக்கம் சார், உங்களுடைய பெயர் எங்கேருந்து பேசுகிறீங்க? கமலக்கண்ணன், கொருக்குப்பேட்டை சார். ஓகே, டாக்டர் கிட்ட பேசுங்க. சொல்லுங்கள் சார். டாக்டர் விஜய் பேசுகிறேன். சார், அக்காவுக்கு 30 வயசு சார். சொல்லுங்கள். ஒரு மார்னிங் 2 o'clock ஒரு கை கால் அப்படியே குளிரில் அப்படியே இது பண்ணிடலான்னு சொன்னேன். கை கால வலிப்பு வந்த மாதிரி. சரி. ஹாஸ்பிட்டலில் சரி தண்ணி எதாவது சாப்பிட்டா கம்மியாக இருக்கும், தண்ணி சத்தேனா அப்படி சொன்னாங்க. அதனால என்ன ப்ராப்ளம் ஆகும். ஆனால் உடனே சரியாகி மறுநாள் அப்படியே ஒன்றா ஆயிட்டாங்க, சரியாயிட்டாங்க சார். எத்தனை தடவை வந்தது? இதுமாரி வந்தது இல்லை இது வரைக்கும். இது வரைக்கும் எப்போ வந்துச்சு? மார்னிங் 2 மணிக்கு சார். இன்னைக்கா? முந்தானேத்து சார். முந்தானேத்தா? ஆமாம் சார். ஓகே. இந்த மாதிரி சமயத்தில் இப்போ திடீர்னுலாம் வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு தடவை தான் வந்தனாலும் பயந்துக்க வேண்டி இருக்காது. பட் இருந்தாலும் அந்த டாக்டருங்க பார்த்துருப்பாங்க, டெஸ்ட்லாம் பண்ணியிருப்பாங்க, அதுக்கான மருந்துகள்லாம் போட்டிருப்பாங்க. திரும்ப திரும்ப வந்தால் நரம்பு டாக்டர் பார்க்கணும், டெஸ்ட்டெல்லாம் பண்ணி பார்க்கணும், ஈவன் ஸ்கேன் கூட பண்ணி பார்க்க வேண்டியிருக்கலாம். ஒரு தடவைலாம் வந்தால் நம்ம அதை வலிப்பு நோயின்னு நினச்சிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால் இப்போதைக்கு உங்கள் டாக்டர் பக்கத்தில் இருக்க டாக்டர் என்ன சொல்கிறாரோ கேளுங்க. திரும்ப திரும்ப வந்துச்சுன்னா நரம்பு டாக்டர் பாருங்கள். கால் பண்ணதுக்கு நன்றி சார். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ. வணக்கம் சார், உங்களுடைய பெயர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், நான் கல்பாக்கத்துலேருந்து பிரேம் பேசுகிறேன். பிரேம், டாக்டர் கிட்ட பேசுங்க. மேடம், எங்கள் ஒய்ஃப்க்கு வந்துட்டு இந்த ரைட் சைடு லெக் வந்து L3 L4 கம்ப்ரெஷன் சொல்லிட்டு இருந்தாங்க ரைட் ஹிப்பில். சரி. அவங்க கொஞ்சம் லைட்டாக வாக் பண்ணுறப்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கு. சரி. கொஞ்சம் நம்ம மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டால் ஒரு 1 ஹவருக்கு வந்து நடக்கிறதுக்கு நல்லா இருக்கு. சரி. எகைன் திருப்பி தூங்கி எந்திரிச்சிட்டு காலையிலன்னா திருப்பி நடக்க முடியல. ஒரு கால் வந்து கொஞ்சம் ஊனி தான் நடக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சின்ன வயசுல அந்த ரிக்கட்ஸ் மாதிரி ஒரு இஷ்யூ இருந்தது, ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. 2 சைட்லயும் பிளேட்ஸ் வச்சிருக்கு. சரி. நாங்க டி நகர்ல இருக்கிற டாக்டர் தன்ராஜை பார்த்துட்டு இருந்தோம். சரி. இப்போ வந்து ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு, ரைட் லெக் நடக்க முடியாத மாதிரி லைட்டா கொஞ்சம் இது பண்ணோம்னா திருப்பி நடப்பாங்க. அது என்ன ப்ராப்ளமா இருக்கும் சார்? அதாவது என்ன ஏஜ் சொன்னீங்க சார்? 30? 30 சார். இவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிறது 2-3 ப்ராப்ளம் கம்பைண்டாக சொல்கிற மாதிரி இருக்குது. அதாவது நீங்கள் ரிக்கட்ஸ் வந்திருக்கு, ஏற்கனவே சர்ஜரி பண்ணியிருக்காங்க, அப்புறம் வலிக்குதுங்கும் போது போன் ஜாயிண்டில் கூட ப்ராப்ளம் இருக்கலாம். பட் நீங்கள் யாரோ டாக்டரை பார்த்து அவங்க சொல்லி தான் எம்ஆர்ஐ எடுத்திருக்கீங்க, அதில் L3, 4 டிஸ்க் பல்ஜ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விச் இஸ் மோர் ஆஃப் அ நியூரோ சர்ஜிக்கல் ப்ராப்ளம். ஸோ ஐ வில் டாக் மோர் அபவுட் டிஸ்க். அவங்களுக்கு இருக்க டிஸ்க் பல்ஜ், அதாவது டிஸ்க் பல்ஜுங்கிறது, டிஸ்க் ப்ரொலாப்ஸுங்கிறது, டிஸ்க் டீஜென்ரேஷனுங்கிறது எல்லாருக்கும் வரது தான். ஒரு 40 வயசு 45 வயசுக்கு மேலே வந்துச்சுன்னா அதை பற்றி பெருசாக பயந்துக்கணும்னு அவசியம் கிடையாது. இவங்களுக்கு 30 வயசில் ஏன் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏற்கனவே போனில் ப்ராப்ளம் இருந்திருக்கு, சர்ஜரிலாம் பண்ணியிருக்காங்க, அதனால் கொஞ்சம் விந்தி நடந்திருக்கலாம். அதனால் முதுகில் கொஞ்சம் ஏர்லியாகவே டீஜென்ரேட் ஆகி, அதாவது ஏர்லியாகவே வேர் அண்ட் டேர் ஆகி அவங்களுக்கு இந்த டிஸ்க் பல்ஜ் வந்திருக்கலாம். யூஸ்வலாக 80 to 90% ஆஃப் இந்த பேஷண்ட்ஸுக்கு ஜஸ்ட் பெயின் கில்லர்ஸு, எக்ஸசைஸ், ஃபிசியோதெரப்பி அதெல்லாம் பண்ணிவிட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. குனிஞ்சு வெயிட் லிஃப்ட் பண்ணுறது, அப்புறம் ஒரே பொசிஷனில் இருந்து சமைக்கிறது, ஒரே பொசிஷனில் உட்காந்துருக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெயின் ஜாஸ்தி ஆகும். பட்
வெரி ஃபியூ பேஷண்ட்ஸ், அந்த 10 to 20% ஆஃப் த பேஷண்ட்ஸ் தான் ஃபர்தராக நம்ம ஏதாவது பண்ண வேண்டியிருக்கும். அதுவும் மெயினாக நரம்பில் அழுத்தம் வந்து நரம்பு அதனால் வீக் ஆகுது, இல்லை நரம்பு மரத்து போகுது, அவங்களோட டே டு டே லைஃப் அஃபெக்ட் ஆகுது. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஒரு சிறிய சர்ஜரி மூலமாக அதை சரி பண்ணிட முடியும். பட் 80 to 90% இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறது தான் நீங்கள் சொல்கிற மசாஜ் பண்ணுறது கூட ஃபிசியோதெரப்பி அல்லது சில டோன்ட்ஸ் இருக்குது. அதாவது குனிஞ்சு வெயிட் லிஃப்ட் பண்ணுறது தான் மெயின். அதெல்லாம் பண்ணக்கூடாது. பண்ணாமல் இருந்தால் மோஸ்ட் லைக்லி ஷீ வில் நாட் ஹேவ் எனி ப்ராப்ளம். கால் பண்ணதுக்கு நன்றி சார். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம்மா, உங்களுடைய பேர் எங்கிருந்துமா பேசுறீங்க? என் பேர் சவிதா மேம், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். டாக்டர் கிட்ட பேசுங்க சவிதா. ஆமாங்க, எனக்கு 36 இயர்ஸ் ஆகுது சார். 36 இயர்ஸ் ஆகுது. எனக்கு வந்து சின்னதுல இருந்து ஒரு பழக்கம் என்னன்னா, காலை வந்து நீட்டி படுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா. காலை எப்பொழுதுமே மடக்கி வச்சே படுக்கிற ஒரு ஹேபிட் இருக்கு. ஆனா இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா, அந்த முட்டிக்கு கீழே வந்து காலோட பருமன் வந்து கொஞ்சம் கம்மியாகி கொஞ்சம் ஒல்லியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அது போகலாக இப்போ கொஞ்சம் நடந்தாலுமே வலிக்குது. ரெண்டு பக்கமா ஒரே பக்கம், ஒரு பக்கம் மறுத்து போகுது. அந்த காலோட பெயின் வந்து கிராஜுவலா நாளுக்கு நாள் வந்து ஜாஸ்தி ஆயிட்டே வருது. அடியில பாதம் வந்து உணர்ச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க சார். நீங்க சொன்ன பிரச்சனை எல்லாம் ரெண்டு கால்லயுமா இல்ல ஒரே ஒரு கால்ல மட்டும்? ரெண்டு கால்லையுமே தாங்க. சரிம்மா, அதாவது நீங்க கால் மடிச்சு வச்சு படுக்கிறதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. பட் நீங்க சொல்ற ப்ராப்ளம்லாம் பார்க்கும்போது நீங்க ஒரு நரம்பியல் நிபுணரை பார்க்கணும். பார்த்துட்டீங்களா? இருக்கணும், பார்க்கல சார். நான் ஃபர்ஸ்ட் இது என்னங்கிறத ஜென்ரலா ஃபேமிலி டாக்டர்கிட்ட கேட்கும்போது மேபி பிளட் செக்அப் பண்ணி பார்க்க சொன்னாங்க. ஹீமோகுளோபின் லெவல் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அது சரி பண்ணா இது சரியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னாங்க. அதனால அயன் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன் சார். வீக்னஸ்னால இந்த மாதிரி வரலாம். நீங்க சொல்ற ப்ராப்ளம்லாம் ஜஸ்ட் ஒரு வீக்னஸ்னால வரலாம். அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். கேட்கலைன்னா நரம்பியல் நிபுணரை பார்க்கணுமா. ஏன்னா நீங்கள் வீக்காக இருக்குங்கிறீங்க, மரத்து போயிருக்குங்கிறீங்க, எல்லாமே நரம்பியல் சம்மந்தமாக தான் சொல்கிறீங்க. ஸோ நரம்பியல் நிபுணரை பாருங்கள். அதிலிருந்து வில் டேக் இட் ஃபர்தர். அவங்க ஏதாவது டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்க்கணும். சரியா? கால் பண்ணதுக்கு நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம்மா, உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ வணக்கம்மா, உங்களுடைய பேர் எங்க இருந்துமா பேசுறீங்க? நாங்க வேலூர்ல இருந்து பேசுறோங்க. சரிங்கம்மா, டாக்டர் கிட்ட பேசுங்க. சரிங்க. சொல்லுங்கம்மா, டாக்டர் விஜய் பேசுகிறேன். சொல்லுங்க. எனக்கு இந்த கை காலெல்லாம் மறுத்து போகுதுங்க சார். சரிம்மா. முட்டி வலியும் இருக்கு. சரி. எழுந்து நடக்கவே முடியல. அதனால அதை பத்தி தான் கேட்கணும். உங்களுக்கு என்ன வயசாச்சுமா? எனக்கு 41 ஆகுதுங்க. சுகர் இருக்கா? அது 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தேன், சுகர் இல்ல. சரி. தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா? அதெல்லாம் எதுவும் நாங்க பார்க்கலைங்க. எதுவும் இல்லை, பார்க்கல. ஓகே ஓகே ஃபைன். நீங்கள் சொல்கிறது எதுவும் ஸ்பெசிஃபிக்காக எதுலேயும் ஃபிட் ஆகலை. நீங்கள் ஜென்ரலாக எல்லாமே சொல்கிறீங்க. மரத்து போகுதுங்கிறீங்க, வலிக்குதுங்கிறீங்க, எல்லாமே சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஜென்ரல் ஃபிஷியனை பார்த்து அவர் கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சத்து குறைவாக இருந்தால் அதுக்கு மருந்து போட்டுட்டு அதுக்கும் மேலே நரம்பில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நரம்பியல் நிபுணரை பார்க்கலாம். ஸோ நீங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஜென்ரல் ஃபிஷியனே பார்க்கலாமா. பார்த்து அவங்க சில டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. கால் பண்ணதுக்கு நன்றிம்மா. டாக்டர், இப்போ நம்ம 3, 4, 5 and 6 பார்த்தாச்சு. 3, 4 and 6 பார்த்துருக்கோம். ஓகே. 5th நர்வ் வந்து நம்மளுக்கு 2 வேலை செய்யுது. ஓகே. ஒன்று வந்து முகத்துக்கு பூரா சப்ளை பண்ணுறது சென்சேஷன். நீங்கள் தொடு உணர்ச்சி, முகத்தில் இருக்க தொடு உணர்ச்சி பூரா 5th நர்வ் தான். ஓகே. அந்த நர்வ் அதே மாதிரி நம்ம சூ பண்ணுறதுக்கு உதவுறது, நம்ம சாப்பிடும்போது சூ பண்ணுறதுக்கு உதவுறது 5th நர்வ் தான். ஸோ தட்ஸ் கால்டு ட்ரைஜெமினல் நர்வ்னு பேர். அந்த நர்வில் வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நர்வில் சென்சேஷன் போச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நர்வ்லேருந்து ஒரு கட்டி வருது, அதனால முகத்தில் சென்சேஷன் ஒரு பக்கம் இருக்காது. அப்புறம் அதில் ஒரு கண்டிஷன் இருக்குது, ட்ரைஜெமினல் நியூராலஜியான்னு சொல்லுவோம். எங்களுக்கு காமனாக வருது ட்ரைஜெமினல் நியூராலஜியானா, பளீர்னு அந்த பக்கம் ஒரு பக்கம் முகம் மட்டும் வலிக்கும். ஓகே. ட்ரைஜெமினல் நியூராலஜியான்னு பேர் அதுக்கு. அதுவும் ஃபார் எக்ஸாம்பிள் குளிர் காற்று முகத்தில் பட்டாலோ, இல்லை முகம் கழுவும் போதோ, இல்லை பல் தேய்க்கும் போதோ அந்த வலி வரும். ஓகே. ஸோ அதுக்கு அந்த ட்ரிகர் பாயிண்ட்ஸில் ஏதாவது ஸ்டிமுலேட் பண்ணிட்டா வலி வரும். அந்த வலி தாங்க முடியாது. யூஸ்வலாக அதுக்கு வந்து மெடிசின்ஸ் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அது சில சீசன்ஸில் வேறு ஜாஸ்தியாக வரும், குளிர்காலம் அந்த மாதிரி சில சீசன்ஸில் ஜாஸ்தியாக வரும். அதுக்கு மெடிசின்ஸ் கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓவர் சினாரியோ மெடிசின்ஸ் நிறையா கொடுத்தும் கேட்கல, அல்லது இவங்க மெடிசனை டாலரேட் பண்ண முடியலை அப்படின்னா நம்ம ஒரு சிம்பிள் சர்ஜரி மூலமாகவோ இல்லை ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாகவோ அந்த பெயினை குணப்படுத்த முடியும். இது இல்லாமல் அந்த நரம்புலேருந்தே சில கட்டிகள் வரது உண்டு. அதுக்கு நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி அந்த கட்டிகளை எடுப்போம். சில சமயம் பக்கத்தில் இருக்கிற கட்டிகள் அந்த நரம்பு மேலே அழுத்துறது மூலமாக முகம் மரத்து போகலாம், முகத்தில் பெயின் வரலாம். அப்போ அந்த கட்டிகள் எடுக்கும்போது அது சரியாகும்.
இதுதான் அபவுட் 5th நர்வ். ஓகே, அடுத்து 7th நர்வ். கண்டிப்பா டாக்டர் நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேடம், நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஓகே சார், நீங்க டாக்டர் கிட்ட பேசுங்க. ஹலோ ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்கள் சார். சார் ஆக்சுவலி எனக்கு நெக்கில் சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்கு. சொல்லுங்கள். சி செக்ஸில் ப்ராப்ளம் கொஞ்சம். சரி சார். ஆக்சுவலி அது இது நர்வ்ஸ் ரூட்டை கம்ப்ரஸ் பண்ணுது சார். அது ஆக்சுவலி அது என்னன்னா நார்மலா இந்த ஹார்ட் அட்டாக் உள்ள சிம்டம்ஸ் எல்லாமே சேம் அதே சிம்டம்ஸ் இருக்கு. அதனால கொஞ்சம் பயமா இருக்கு. லெஃப்ட் சைடு ஃபுல்லா பெயினா இருக்கு. சம்டைம்ஸ் ஹார்ட்டும் பெயினா இருக்கு. ஹார்ட்டுக்குள்ள எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்தாச்சு, குவைட் நார்மல். முதுகு வலிக்குது, சம்டைம்ஸ் ரைட் சைடும் வலிக்குது. இது வந்து இந்த பெயின் எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருக்கேன், பட் திருப்பி இது இருந்துகிட்டே இருக்குமா இல்ல செஸ்ட் பெயின் வர்றதுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தா செஸ்ட் பெயினும் வருமா? செஸ்ட் பெயின் வரக்கூடாது சார். cervical spondylosis-னால வர பெயினில் செஸ்ட் பெயின் வராது, 99% வராது. அதனால் நீங்கள் செஸ்ட் பெயின் வந்து நீங்கள் தனியாக தான் எவாலுவேட் பண்ணணும், கார்டியாலஜிஸ்ட்டை பார்த்து தனியாக தான் எவாலுவேட் பண்ணணும். அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இதனால் செஸ்ட் பெயின் வருதுன்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம், முக்கால்வாசி வராது. சரிங்களா? அடுத்தது இது வந்து கண்டிப்பாக cervical spondylosis தான் அந்த உங்களுடைய கழுத்து வலிக்கு கை வலிக்கெல்லாம் காரணம் அப்படின்னா நீங்கள் பயந்துக்க வேண்டியதில்லை. இது ஒரு சாதாரண ஒரு டிசீஸ். உங்களுக்கு என்ன வயசாச்சு சார்? ஹலோ, யூஸ்வலி திஸ் இஸ் எவ்வளோ வயசாச்சு சார்? 44. 44 இந்த ஏஜில் தான் சார் யூஸ்வலாக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். கழுத்தில் இருக்க எலும்பு தேயறதுனால அது அங்கே இருக்க நரம்புகளை அழுத்தி அதனால் வருது. நான் முன்னாடி இருந்த நேயருக்கு சொன்ன மாதிரி தான், 90% இதுக்கு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் பண்ணுற எக்ஸசைஸ் போதும். ரொம்ப பெயின் அதிகமாக இருந்தால் அந்த சமயத்தில் மட்டும் சில மருந்துகள் எடுத்துக்கலாம், டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா. அதுக்கப்புறம் சில சமயம் உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃபே ரொம்ப அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற ஸ்டேஜில் மட்டும்தான் நாங்கள் அதுக்கு சர்ஜரி சஜஸ்ட் பண்ணுவோம். 90% 99% இதுக்கு சர்ஜரி எதுவும் தேவையில்லை. மெயினாக the way you live, the way you sit, the way you walk அதெல்லாம் மாற்றிக்கணும். கழுத்துக்கு பெரிய தலையணை வச்சு படுக்கிறது அதெல்லாம் கூடாது. தலையணே இல்லாமையும் படுக்கூடாது, ஒரு மாதிரி மீடியமாக வச்சு படுக்கணும். அப்புறம் ஃபிசியோதெரப்பி கழுத்துக்கு ரெகுலராக பண்ணணும். இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் ஃபிசியோதெரப்பியெல்லாம் இருக்குது, நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸசைசஸ்லாம் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வலியெல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூஸ்வலி ஒரு ஃபியூ இயர்ஸ் இந்த வலி இருந்துட்டு போயிடும் சார். நீங்கள் பயந்துக்கிற அளவுக்கு லைஃப் பூராலாம் இருக்கும்லாம் கிடையாது. ஃபியூ இயர்ஸ் இருந்துட்டு போயிடும். த வே யூ லிவ் தான். திரும்பவும் வரலாம். நீங்கள் மறுபடியும் ஒரு நாள் ஒரு லாங் ட்ராவல் போகிறீங்க, ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணிட்டுருந்தீங்க, வண்டியில் அப்படியே ஜோல்ட் ஆகிட்டே போகுதுன்னா கழுத்து தேய்மானம் அதிகமாக இருந்தாலும் அந்த சமயத்துக்கு வலி வரலாம். மறுபடியும் அதே மாதிரி ஃபிசியோதெரப்பி கண்டினியூ பண்ணிவிட்டு மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டீங்கன்னா சரியாக போயிடும். ஸோ கண்டினியூ டு டூ த எக்ஸசைஸ். கால் பண்ணதுக்கு நன்றி சார். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம் சார், உங்களோட பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் வந்து விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி பக்கத்துலேருந்து பேசுகிறோம். ஓகே, டாக்டர் கிட்ட பேசுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள். சார் என் வயசுக்கு ஒரு 40 வயசு சார். உங்களுக்கு சொல்லுங்கள். அவங்களுக்கு வந்து பேக் சைடில் பெயின் இருக்கு. அதே மாதிரி ஒன் சைடில் வந்து காலில் கீழே இருந்து அப்புறம் வந்து நெத்திக்கிட்டையும் ஒன் சைடில் சட்டெல்லாம் மரத்து போகிற மாதிரி இருக்கு சார். அவங்களுக்கு வலி இருக்கு. ஜென்ரல் டாக்டர் காட்டணும், அவங்க என்ன சொன்னாங்க சத்து குறைதான்ட்டு ஒரு 2 வருஷம் ட்ரீட் பண்ணாங்க. அப்படியும் மறுபடியும் அந்த வலி இருந்துட்டு தான் சார் இருக்கு. பேக் சைடில் பேக்கில் காலு மரத்து போகுது. என்ன வயசாச்சு சார்? 44 சொன்னீங்களா? 40 வயசு சார். 40 வயசு. குண்டா இருப்பாங்களா சார்? இல்லை சார், நார்மல் தான் சார். அவங்க நார்மலாக தான் இருப்பாங்க. சரி சார். ஆமாம் சார். அதாவது முதுகில் எலும்பு தேஞ்சிருக்க மாதிரி தான் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படி தான் இருக்குது. அதாவது முதுகில் எலும்பு தேஞ்சு அல்லது டிஸ்க்கு, அங்கே இருக்க டிஸ்க்கு அதாவது பல்ஜ் ஆகி அங்கே இருக்க நரம்பில் அழுத்திட்டு இருக்க மாதிரி தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க. நான் முன்னமே சொன்ன மாதிரி தான் யூஸ்வலாக இது உங்களுடைய த வே ஷீ லிவ்ஸ், அவங்க உட்கார்றது எப்படி, அது மாதிரி அவங்க நடக்கிறது எப்படி, அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்கனாவே சரியாக போயிடும். ஃபிசியோதெரப்பி டு த பேக்கில் இருக்கிற கோர் மசில்ஸ்னு இருக்குது, அதெல்லாம் சில பேர் வீக்காக வச்சுருப்பாங்க. எப்படின்னா உட்காரும்போது நிமிர்ந்து இப்படி உட்காரணும், இப்படி உட்காருவாங்க கூண் போட்டுட்டு. அப்படி உட்காரும்போது முதுகில் இருக்க மசில்ஸ் வந்து சின்ன குழந்தையிலேருந்து அப்படியே உட்காந்துட்டு வருவாங்க. அப்போ என்ன ஆகும், முதுகில் இருக்க மசில்ஸ் எல்லாம் வீக் ஆயிரும். அதுக்கு நல்லா நிமிர்ந்து உட்காந்து கற்றுக்கணும். முதுகுக்கு கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டை போய் அந்த எக்ஸசைசஸ் ரெகுலராக மார்னிங் அண்ட் ஈவினிங் பண்ணணும். ரெகுலராக ஃபிசியோதெரப்பி அட்டன் பண்ணணும்னு சொல்ல, அதை கற்றுக்கிட்டு வந்து வீட்டிலே பண்ணலாம். எக்ஸசைசஸ் நான் சொல்கிறது அதை வீட்டிலே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா யூஸ்வலாக இதெல்லாம் காலப்போக்கில் சரியாக போயிடும் சார். இந்த வயசில் இந்த ப்ராப்ளம்லாம் வர்றது தான், பயந்துக்க வேணாம். யூஸ்வலி இந்த எக்ஸசைஸ் பண்ணால் சரியாக போயிடும். அதுலேயும் சரியாக போகலைன்னா சில ஸ்கேன்ஸ் எல்லாம் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கலாம்.
கால் பண்ணதுக்கு நன்றி சார். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ. வணக்கம் சார். உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? மேடம், நான் கிஷோர் ஹுசேன் திருவண்ணாமலையில இருந்து பேசுறேன். டாக்டர் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். ஓகே சார், எங்க மம்மி டீச்சரா ஒர்க் பண்றாங்க. 46 இயர்ஸ் ஆகுது அவங்களுக்கு. ம் அடிக்கடி வந்து தலைவலி வருது அப்படின்றாங்க. 3 செகண்ட் வந்து தலை சுத்துற மாதிரி வந்து நின்றுன்றாங்க. ம் ம் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணோம், பிளட் வந்து லோவா இருக்கு, 7.4 தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ம் ம் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, கண்ணு வந்து லெஃப்ட் கண்ணு வந்து ரொம்ப வலிக்குது, படபடந்து அப்படின்றாங்க, பாரமா இருக்கு அப்படின்றாங்க. ம் ம் இது என்ன தீர்வா இருக்கும் சார்? மற்றபடி பிபி சுகர்லாம் கிடையாதா? இல்லைங்க சார், அதெல்லாம் எதுவும் இல்லை. பிளட் லெவல் வந்து லோவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒன்றே போதுமே. நீங்கள் சொல்கிற எல்லா பிரச்சனைக்கும் அது ஒன்று தான் காரணம் மோஸ்ட் லைக்லி. ஏன்னா அதில் வந்து சோர்வாக இருக்கலாம், உடம்பு தலை சுற்றலாம், ஈஸியாக டயர்ட் ஆயிடலாம், தலைவலி வரலாம், எல்லாமே வரலாம் அதில். ஸோ அதனால் நீங்கள் முதல்ல அவங்களுடைய பிளட்டு ஏன் லோவாக இருக்குங்கிறத முதல்ல பார்க்கணும். ரெண்டாவது அதை கரெக்ட் பண்ணணும். அது ரெண்டுமே பண்ணிட்டாவே அவங்களுக்கு இருக்க முக்கால்வாசி ப்ராப்ளம்ஸ் சரியாயிரும். சரிங்களா? அதுக்கப்புறமாவும் இந்த ப்ராப்ளம்ஸ் இருந்துக்கிட்டே இருந்தால் நீங்கள் வந்து நரம்பியல் நிபுணரை பார்த்து மேற்கொண்டு அந்த தலைவலிக்கு தலை சுற்றுறதுக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணி மாத்திரை சாப்பிடணும். மோஸ்ட்லி இந்த அனிமியாவை சரி பண்ணாவே அவங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் சரியாக போயிடும். கால் பண்ணதுக்கு நன்றி சார். நம்ம ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.